துலா லக்ன நண்பர்களே, நீங்கள் படும் வேதனை என்ன, பட்ட குறைகள் என்ன, எந்த காரியம் தொட்டாலும் வெற்றி பெறாமல் இழுத்து கொண்டே போகிறது என்று நினைத்து நினைத்து நான் ஏங்காத நாள் இல்லை என்று சொல்லுகின்ற துலா ராசி நேயர்களே, எதை எடுத்தாலும் பிரச்சனையா, என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை இருக்குது. எனக்கு வேண்டானாங்கிற நேரத்தில் அமையும் எல்லாமே. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடமே செவ்வாயாக வர்றதுனால இவங்க மனைவி அல்லது இவங்களே கூட கோபத்தில் டபா டுபின்னு டக்குன்னு பேசிடுவாங்க. அதனால பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வரும். இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது, இவன் எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேன், இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை இந்த துளாராசி துலா லக்னக்காரங்க அடையிறாங்க. அதே மாதிரி 6ஆம் வீடே குரு வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சர்க்கரை நோய், ப்ரெஷர், எலும்பு சார்ந்த வியாதிகள், ஆப்ரேஷன், இருதய பிரச்சனை இதெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு. கொழுப்பு கட்டிகளாக துலா லக்னக்காரங்க இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைவாக சாப்பிடணும். இல்லைன்னா கொழுப்பு கட்டி இருதயம் வரைக்கும் போய் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்குது. மனைவியினால் ஒரு பழி, மனைவியினால் ஒரு அவமானம், மனைவியினால் ஒரு அவச்சொல் அல்லது கணவனால் ஒரு அவமானம், கணவனால் ஒரு அவச்சொல், ஒரு திருப்தியற்ற தாம்பத்தியம், இதெல்லாம் இந்த துலா லக்னம் துலா ராசிக்காரங்களுக்கே வரும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். துலா ராசி நண்பர்களே, துலா லக்ன நண்பர்களே, நீங்கள் படும் வேதனை என்ன, பட்ட குறைகள் என்ன, எந்த காரியம் தொட்டாலும் வெற்றி பெறாமல் இழுத்து கொண்டே போகிறது என்று நினைத்து நினைத்து நான் ஏங்காத நாள் இல்லை என்று சொல்லுகின்ற துலா ராசி நேயர்களே, எதை எடுத்தாலும் பிரச்சனையா, என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை இருக்குது. அந்த விடுதலைக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு உண்டான குபேர யோகத்தை எப்படி இயக்கணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மிக எளிமையாக சில விஷயங்களை நீங்கள் பண்ணாவே ஒரு அற்புதமான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. நண்பர்களே, இந்த துலா லக்னத்திலேயோ அல்லது துலா ராசியிலையோ நீங்கள் பிறந்திருந்தா உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து 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 எனக்கு இந்த சொத்து கூட வேணாண்டா அப்படின்னா சொத்து அமையும். கார் கூட வேணாண்டா அப்படின்னா கார் அமைஞ்சிடும். அப்படி எனக்கு வேண்டானாங்கிற நேரத்தில் அமையும் எல்லாமே. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடமே செவ்வாயாக வர்றதுனால இவங்க மனைவி அல்லது இவங்களே கூட கோபத்தில் டபா டுபின்னு டக்குன்னு பேசிடுவாங்க. அதனால பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வரும். அதே போல் இவங்க ஒரு விஷயத்தை இவங்களை பார்த்தாவே எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவனை ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு பண்ணுறேன், இவன் ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணுறியான், இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது, இவன் எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேன், இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை இந்த துலா ராசி துலா லக்னக்காரங்க அடையிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க இல்லை. அதே போல் துலா ராசி துலா லக்னம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 6ஆம் இடமா குருவின் வீடு இருக்குது. அப்போது குருவை வணங்க வணங்க இவங்க வெற்றி பெறுவாங்க. 6ஆம் இடமா குருவின் வீடு இருக்கிறதுனால இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. அப்போ இவங்களுக்கும் ஒரு கட்டாயம், ஒரு விபத்து, கண்டம், சர்ஜரி அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, வழக்கை சந்திக்கிறது, வம்பை சந்திக்கிற அமைப்பு வரும். ஆனால் குருவின் வீடுங்கிறதுனால அதை தாங்கக்கூடிய அளவில் இருப்பாங்க. அதாவது அதுக்கு உண்டான பணம் இவங்களுக்கு எப்படியாவது கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, 6ஆம் வீடே குரு வீடாக இருக்கிறதுனால முதல்ல ஆன்மீகத்தில எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை குறையும். அதுக்கப்புறம் ஆன்மீகவாதியாகவே மாறிடுவாங்க. அதே மாதிரி 6ஆம் வீடே குரு வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சர்க்கரை நோய், ப்ரெஷர், எலும்பு சார்ந்த வியாதிகள், ஆப்ரேஷன், இருதய பிரச்சனை இதெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு. கொழுப்பு கட்டிகளாக துலா லக்னக்காரங்க இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைவாக சாப்பிடணும். இல்லைன்னா கொழுப்பு கட்டி இருதயம் வரைக்கும் போய் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு 8ஆம் இடமா ரிஷப ராசி இருக்கிறதுனால
8ஆம் இடம் என்பது ரிஷபராசியாக இருக்குது. சுண்ணத் பண்ணுறது சில பேர்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவியினால் ஒரு பழி, மனைவியினால் ஒரு அவமானம், மனைவியினால் ஒரு அவச்சொல், அல்லது கணவனால் ஒரு அவமானம், கணவனால் ஒரு அவச்சொல், ஒரு திருப்தியற்ற தாம்பத்தியம், இதெல்லாம் இந்த துலா லக்னம் துலா ராசிக்காரங்களுக்கே வரும். அதுக்கு என்ன காரணம்னா இவங்க எதையும் எடை போட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாமே ஒரு முன்பின்ன தான் இருக்கும். எல்லாமே சரியாக அமைஞ்சவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை நண்பர்களே. அதனால் உங்களுடைய தராசு, ஏன்னா இவங்க தராசு பாருங்கள், அதனால் எல்லாத்தையும் தராசு எடை வச்சு இது இவங்க இது பண்ணுனா நான் இதை பண்ணுவேன், இவங்க இதை பண்ணலைன்னா நான் பண்ண மாட்டேன், அப்படிலாம் வாழ முடியாது இந்த உலகத்தில். அப்படி ஒரு நாளும் வாழ முடியாது. யார் பண்ணினாலும் பண்ணலினாலும் உங்கள் கடமைகளை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். அது இந்த உலகத்தின் நியதி. ஆனால் துளாராசி துலா லக்னம் பாருங்கள், அது 10 ரூபா தானே செஞ்சான், 11 ரூபா நான் செய்யறேன்ல, அப்புறம் என்ன அப்படிம்பாங்க. என்ன உங்கள் தம்பி என்ன கொடுத்தாரு, அவர் என்ன 5 ரூபா கொண்டு மீ வச்சாரு, அவருக்கு 5 ரூபா வைங்க, இல்லை 6 ரூபா வைங்க அப்படிம்பாங்க. ஏன் உங்களுக்கு தான் உங்களுடைய அண்ணனுக்கு தான் இவ்வளோ செஞ்சீங்கல்ல, உங்கள் அண்ணன் இப்போ செஞ்சால் நீங்கள் வாங்கிக்க வேண்டியது தானே அப்படிம்பாங்க. அப்படி நினைக்காமல் இருக்கக்கூடிய துளாராசி துலா லக்ன அன்பர்கள் மிக பெரும் உயரங்களுக்கு செல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, 12ஆம் இடமே இங்கே 6ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 6ஆம் வீடான கன்னி வீடாக வர்றதுனால இவங்களுக்கு நரம்பு சார்ந்த நோய்கள், ஃபிட்ஸ் நோய்கள், இந்த மாதிரி வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயும் செலவு 2 வரும். புதன் எங்கெல்லாம் சம்மந்தப்படுறாரோ 12ஆம் இடத்துக்கு, அங்கெல்லாம் இரட்டை செலவு வரும். அப்போது இவங்க செலவு பண்ணுறத கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணணும். ஒரு செலவு ஏற்பட்டுருச்சுன்னா இந்த 2 தடவை அடிபடுறாங்க பாருங்கள், அது இவங்க தான். ஒரு முறை அடிபட்டால் இன்னொரு முறை அடிபடுறது, ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணால் இன்னொரு முறை ஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி இரட்டை செலவு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு துலா லக்னக்காரருக்கு ஒரு தடவை ஃபிட்ஸ் வந்தது, மாத்திரை சாப்பிட்றாங்க, அப்படியே குறைஞ்சிடணும். ஆனால் மறுபடியும் ஃபிட்ஸ் அவங்கள பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தது, மாத்திரை சாப்பிட்டுமே. அது மாதிரி திடீர்னு மறுபடியும் இவங்களுக்கு 2 முறை 3 முறைன்னு செலவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் இருதய ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கூட இவங்களுக்கு இருக்குது. இதில் இருந்தாலும் வெளியில் வரணும். பொதுவாகவே இந்த துளாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையாக குபேர யோகத்தை இயக்க, சார் கோயிலுக்கு போய் தான் குபேர யோகத்தை இயக்கணுமானா அப்படி இல்லை. கோயிலுக்கு போகாமல் கூட குபேர யோகத்தை இயக்க முடியும். அது என்ன அப்படின்னா, இந்த துளாராசி துலா லக்னக்காரங்களுக்கு லட்சணையே துலாமாக இருக்கிறதுனால இவங்களுடைய எடைக்கு எடை துலாபாரம்னா கோயிலில் போய் தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கிறீங்கன்னா ஒரு 25 கிலோ அரிசி, அந்த 25 கிலோ அரிசியை சமைச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான சமையல் சாமான் எல்லாம் வச்சு அப்படியே கொண்டு போய் அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்க, முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துருங்க. மிக பெரும் வெற்றி. எண்ணிக்கோங்க, வருஷம் ஒரு டைமாவது இதை கொடுங்க. நீங்கள் லைஃப்பில் எண்ணி பார்க்காத அளவுக்கு குபேர யோகம் ஏற்படும். இது நீங்கள் கோயிலுக்கே போலினாலும் சரி, நிச்சயமாக துளாராசி துலா லக்னக்காரங்களுக்கு ஏற்படும். சரி, பரவாயில்ல. இப்போ கோயிலாக பார்ப்போம். துளாராசியில் பிறந்தால் அவங்க வீட்டில் துலாம், மகரம், மேசம், கடகம், மிதுனம் ஆகிய ராசி லக்னங்கள்லாம் இருக்கும். சரி, இப்போ துளாராசியில் பிறந்து நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் போக வேண்டிய ஆலயம் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கிற திருமூலர் சன்னதி. அப்போ நடராஜருக்கு கீழே தான் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. திருமூலட்டானர்னு அதுக்கு பக்கத்துலேயே லிங்கம் இருக்குது. 2ஐயும் போய் வழிபட்டு வாங்க, வெற்றி மேலே வெற்றி பெறுவீங்க. அதுவும் மூல நட்சத்திரத்தன்னைக்கு போங்க, மிக பெரும் வெற்றி கிடைக்குமுங்க. அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் போக வேண்டிய ஆலயம் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு கரூரில் இருக்கிற கல்யாண பசுபதீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுங்க. அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமுங்க.
அதுக்கடுத்து நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களா, நீங்கள் போக வேண்டிய ஆலயம் பொதுவாக நண்பர்களே ஜோதிடம் ஒரு மகா அற்புதம். அதில் ஆக சிறப்பு திருப்பதி. நீங்கள் திருப்பதி போய் அந்த உண்டியலில் வருஷம் ஒரு டைம் நீங்கள் சம்பாதிக்கிற காசில் ஒரு சதவீதத்தை 1% இல்லை 0.01% நீங்கள் அந்த உண்டியலில் போய் நீங்கள் செலுத்துங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மிக பெரும் வெற்றியை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லை, விசாக நட்சத்திரக்காரங்க போய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் தாங்க. அப்போது முருகனை எங்கெங்கே போய் வழிபடுறதுன்னா, வயலூர் முருகனை நீங்கள் போய் வழிபட்டீங்கன்னா மிக பெரும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. பொதுவாகவே துளாராசி துலா லக்னம் துலா பாரத்தினால் குபேர யோகத்தை கட்டாயம் அடைவார்கள். பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக குபேந்திர யோகம் என்கின்ற அற்புதமான குபேர யோகத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு நாம் மிகச் சிறப்பாக தெளிவாக விளக்கியிருந்தோம். நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98422737 என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் அப்பாயின்மெண்ட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் நாங்கள் நேரடியாகவும் ஜோதிடம் பார்க்கிறோம், ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட முறையிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெறலாம். இது மட்டுமல்ல, நம்முடைய வகுப்புகள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ், அதாவது ஜோதிட சித்தன் என்கின்ற குழு, ஜோதிட சித்தன் என்கின்ற யூடியூப் சேனல், இவைகளிலே நாம் வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நமது வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடம் சம்பந்தமான எந்த வகையான உங்களுக்கு பலன் எடுக்க முடியவில்லையா, பரிகாரம் எடுக்க முடியவில்லையா, திசா புத்தி பற்றி தெரியவில்லையா, அல்லது என்ன ஜோதிடம் முழுக்க கற்றுக்கணுமா, நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம். எங்கள் வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்து பார்த்தீங்கன்னாலும், ஒரு வகுப்பு நீங்கள் வீடியோ கேட்டிங்கனாலும், ஒரு வகுப்பு நீங்கள் ஆடியோவில் கேட்டிங்கனாலும், நீங்கள் அந்த ஜோதிடத்தில் உங்களுக்கே பூரா மிகச்சரியாக அப்படியே புல்லரிச்சு போகிற அளவுக்கு ஒவ்வொரு வகுப்பும் இருக்கும். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம உலகம் முழுக்க உருவாக்கியிருக்கோம். அப்படி ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்குனாலும் என்னுடைய இந்த நம்பரான 9842737800 வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே நாங்கள் பதில் கொடுப்போம். நன்றி நண்பர்களே. உங்கள் ஈரோடு TR கோபு ஐயா.